சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக் கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. இப்ப என்ன வேணும் உனக்கு? என் புருஷன் எனக்கு திரும்ப வேணும் மேம். நான் அப்பா இல்லாம தான் மேம் வளர்ந்தேன். எங்க அப்பா எங்களை சின்ன பிள்ளையிலே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க பாட்டிமா தான் எங்க 2 பேத்தையும் வளர்த்தாங்க. நான் அப்பா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளையும் கஷ்டப்படணும் மேம். அந்த லைஃப் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது சூசைட் பண்ணி அதை சாகடிச்சு அந்த உண்மை தெரியாம என்ன மேரேஜ் பண்ணி எவ்வளவு கொடுமை போச்சு இல்ல போச்சு, அதை பத்தி கவலைப்படாத. இப்போ உன்னை பொண்ணை பாரு, உன் குடும்பத்தை பாரு. பிராக்டிகலா இப்படி இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. இந்த பாரு தம்பி, உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது இல்ல, இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான்ப்பா. திருமணம் ஆகி ஒரு 5 தம்பி, அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணு சூப்பர் முடிவு எடுத்திருக்கா. தயவு செஞ்சு நீங்க அவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. ஜான்சி ராணி மேம், நான் எம்காம் வர படிச்சிருக்கேன். பிகாம் முடிச்சுட்டு தான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அப்போ தான் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு பழக்கம். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணோம். எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி? 2 வருஷம் ஆகுது. ஒரு பையன் இருக்கான், 10 மாதம் ஆகுது தம்பிக்கு. 2 பேரும் ஃபோனில் தான் பேசிப்போம், பார்த்தது கிடையாது. 12ஆம் தேதி 12வது மாதம் 12வது வருஷம்தான் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு அவர் வந்து என்னை கேட்டார். உடனே நானும் ரொம்ப யோசித்து சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கல்யாணம் பண்ண முடிவுபட்டோம். ஆனால் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் பார்த்தது கிடையாது. உடனே அவர் என்ன நினச்சாரு, அவள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும். நானும் அவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஊனமாக இருந்தாலும் சரி கருப்பாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் நாங்கள் வந்து 23ஆம் தேதி 1வது மாதம் 2013வது வருஷம் அவரை பார்த்தேன். அன்னைக்கு தான் உளுந்தூர்பேட்டை டோல்கேட்டில் வச்சு நான் பஸ்லேருந்து இறங்கி வந்தேன். அங்கே ஒரு மேரேஜுக்காக அந்த ஊருக்கு வந்திருந்தேன். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அவரை பார்த்தேன். உடனே அவர் வந்து ஹைட்டாக வெயிட்டாக நல்லா தான் இருந்தார். உடனே எனக்கு அப்போ ரொம்ப டவுட்டு, இவரை நம்ம கல்யாணம் பண்ணவா வேண்டாமா அப்படின்னு சொல்லி நான் கேட்டு 2 பேரும் அப்புறம் உட்காந்து பேசினோம். நான் வந்து உன்னை வேற மாதிரி நினச்சேன், ஆனால் நீ வந்து வேற மாதிரி இருக்க, நான் உனக்கு செட் ஆகணா, நீ பார்த்துக்கோ அப்படின்னு கேட்கும். பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா. உடனே நாங்கள் 2 பேரும் மேரேஜ் முடிஞ்சு அவரை அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. வீட்டில் யார்கிட்டையும் சொல்லலையா? நான் வந்து தெரியாது. நான் வந்து மேரேஜுக்கு போறேன்னு தான் தெரியுமே தவிர இவங்கள பார்த்தது வர்றது தெரியாது. உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? அம்மா, அப்பா, பாட்டி, ஒரு அக்கா. அக்கா என்ன செய்றாங்க? அக்கா கல்யாணம் முடிஞ்சு ஒரு பையன் இருக்கு. அப்பா என்ன செய்றாரு? அப்பா வந்து வளையல் கடையில் வேலை பார்க்காங்க பாவநாசத்துல. சொல்லுங்கம்மா. உடனே நாங்கள் இங்கே உங்க 2 பேரையும் படிக்க வச்சாங்க. உடனே நான் இங்கே வந்ததும் நாங்கள் இப்படி பேசினோம். உடனே அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாரும் ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. கல்யாணம் இப்போவே பண்ணியிருந்த பொண்ணு. நான் சொன்னேன், எங்கள் வீட்டிலேருந்து நான் சொல்லிட்டு வரல, நான் ஓடி வரல. நான் சரிம்மா ஜான்சி, இப்போ என்னம்மா பிரச்சனை? நீங்க லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணி எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது மேம். நாங்கள் கல்யாணம் பண்ணதும் எனக்கு வந்து ஃபர்ஸ்டே நான் வந்து கர்ப்பப்பையில கட்டியிருக்குன்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன். அதே நான் சொல்லி தான் கல்யாணம் பண்ணேன். நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணுறீங்க, எனக்கு குழந்தை இருக்குமா என்னன்னே எனக்கு தெரியாது.
அதான் குழந்தை பிறந்துருச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவங்க வந்து இப்போ ரீசெண்டா கூட நாங்க நல்லா பேசியிருந்தோம். பொங்கலுக்கு வந்து அவங்க வண்டி டிரைவர், ஆந்திரா வர கர்நாடகா ஆந்திரா அப்படி லைன் வண்டி போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து பொங்கல் அப்போ எங்க அத்தை வந்து எங்களை கூப்பிட்டாங்க, நீங்க இங்க வாங்க அப்படின்னு சொல்லி எங்க அத்தை எங்களை கூப்பிட்டாங்க. உடனே இவங்க சொன்னாங்க, நான் மட்டும் போய் தங்கச்சி, அவங்களுக்கு 3 தங்கச்சி இருக்காங்க, நான் அவங்களுக்கு போய் சீர் கொடுக்கணும், கொடுத்துட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாங்க. உடனே நான் சொன்னேன், இல்லை நீங்க போக வேண்டாம், நான் அத்தை எங்களையும் சேர்த்து தான் கூப்பிட்டுருக்காங்க, நேரம் நீங்க இங்க வாங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோம். தம்பியை வந்து 3ஆவது மாசம் வந்து நான் காட்டிட்டு வந்தேன், அதனால நம்ம 3 பேரும் சேர்ந்து போவோம், தம்பியை வளர்ந்துட்டோம்ல, அவங்களும் பார்க்கணும்னு சொன்னாங்களா அப்படின்னு. இல்ல வேண்டாம், தம்பி தூக்கிலாம் நீ வரக்கூடாது, நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்க வந்துட்டாங்க. வந்துட்டு தங்கச்சிக்கெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு கிளம்புறேன் ஜான்சி, நான் வந்துருவேன், ராணி தான் கூப்பிடுவோம், நான் வந்துருவேன் ராணி அப்படின்னா. சரி சீக்கிரம் வாமாமா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் அதுக்குள்ள யாரும் டெத் ஆயிட்டாங்க அங்க, அதனால நான் டெத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எல்லாத்தையுமே சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. எதுக்கு ஃபோனு சுவிட்ச் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னு நான் திரும்ப ஃபோன் பண்ணி கேட்கேன். இல்லை இங்கே ஒரு டெத் ஆகிட்டு, நான் அதில் இருக்கேன். பொங்கல் முடிஞ்சு திரும்ப வரவே இல்லை. எதுக்கு வரலாமாம்மா, நானும் உன்னை எதிர்பார்த்துட்டே இருந்தேன், நான் பொங்கலுக்கு ஒன்றுமே செய்யலை உனக்காக, தம்பிக்கு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கலாமாம்மா அப்படின்னு சொல்லி நான் கேட்கவும், இங்கே ஒரு டெத் ஆயிடுச்சு, நான் அதிலே இருந்தேன். அப்புறம் ஃபுல்லாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருந்தது. உடனே பக்கத்துல இன்னொரு அண்ணன் வந்து ஃபோன் பண்ணி, எம்மா மாப்பிள்ள வந்து இன்னொரு பொண்ணு கூட இருக்காரு அப்படின்னு அந்த அண்ணன் சொல்லிச்சு. உடனே அன்னைக்கு நைட்டே அழுதுகிட்டு, என்னன்னே நீங்க இப்படி சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்கண்ணே, அவர் அப்படிலாம் இருக்க மாட்டாருண்ணே அப்படின்னு நான் சொல்லிட்டு ஓடி வரேம்மா. அந்த பொங்கல் அப்போ அது முடிஞ்சு ரொம்ப கூட்டம், பஸ்ல இடமே இல்லை. நான் நின்றுக்கிட்டு எங்க வீட்டுல இருந்து சொல்றேன், எங்க அஜி சொல்றாங்க, நீ தம்பியை திருப்பி பார்த்தா கூட்டமா இருக்கும், நீ பிள்ளைய ஏதாச்சும் பண்ணிடுவேன், நீ மட்டும் போ அப்படின்னு எங்க வீட்டுல சொல்லிட்டாங்க. உடனே நான் மட்டும் தனியா மெனக்கிட்டு ஓடி வந்தேன். வந்து நைட்டு 10 மணிக்கு நான் அங்கிருந்து ட்ரெயின் எடுத்தேன். காலையில 5:30க்கு எனக்கு வழியும் தெரியாது மேம் இந்த ஊர்ல. அவங்க தம்பி ஒருத்தர் தான், எனக்கு அந்த பையன் தம்பி. உடனே அவனுக்கு ஃபோன் போட்டு, தம்பி நீ எங்க இருக்க, இப்படி எல்லாரும் சொல்றாங்களே உண்மையா, எனக்கு தெரியுங்க, நான் தாங்க உன்கிட்ட சொல்லலை, இதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு அவன் சொல்றான். என்னடா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, யாருமே என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப நான் இங்க வந்தேன். வந்து இவருக்கு ஃபோன் அடிச்சு, நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், நீ எங்க இருக்க அப்படின்னு கூப்பிட்டேன். உடனே அவர் வந்தாரு. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை ராணி, நீ போ, நான் வாரேன், எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாரு. உடனே இல்ல மாமா, எல்லாரும் இப்படி சொல்றாங்க, நீ கிளம்பி என் கூட ஊருக்கு வா, நம்ம 2 பேரும் போவோம், ஊருக்கு வா. என்கிட்ட இப்ப கையில காசு இல்லை ராணி, நீ போ, நான் உனக்கு நாளைக்கு நைட்டு நான் ஊர்ல இருப்பேன், தம்பியை பார்த்ததுக்கு நான் வரமாட்டேன்னு தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாரு. உடனே சரின்னு பஸ்ல நான் போயிட்டு இருக்கும்போது ஃபோன் வருது எனக்கு. என்னன்னு கேட்டா அந்த பொண்ணு பேசுறா. நீங்க ஏன் நீ எனக்கு அவர் கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்குன்னு உனக்கு தெரியாதா, நீ எதுக்கு என் லைஃப்ல வந்து இப்படி குறுக்கிடுத அப்படின்னு நான் கேட்கேன். நீ இப்படி திமிரெல்லாம் பேசுன, இது வேலைக்கே ஆகாது பாத்துக்கோ அப்படின்னு அவ என்ன மிரட்டுறா மேம். உடனே திரும்ப பஸ்ல இருந்து ஐயோ விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு போய் தம்பியை தூக்கிட்டு திரும்ப ஊருக்கு வந்தேன் மேம். அன்னைக்கு நைட்டு திரும்ப கிளம்பி ஊருக்கு வந்து தம்பியை தூக்கிக்கிட்டு, உடனே தம்பி தூக்கிட்டு இங்க வந்து எங்க மாமா வீட்டுல போய் எங்க மாமாட்ட சொல்றேன், மாமா இப்படி இருக்காம உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு. உடனே எங்க மாமா சொல்லி, எனக்குலாம் தெரியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கெல்லாம் ஃபோன் போட்டு, அப்ப நான் போய் சொல்லவும் ஊர் எல்லாத்துலயும் ஃபோன் போட்டு கேட்கவும், ஊர்ல உள்ள எல்லாத்துக்கும் தெரியுது, ஆனா எங்க மாமாவுக்கும் மட்டும் தெரியல, எங்க அத்தை சொல்லக்கூடாதுன்னு வச்சிருக்காங்க. உடனே நான் சொல்லவும் எங்க மாமா ஊர்ல ஃபோன் போட்டு, அவங்க மாமா வந்து அவங்க கூட வந்து இவர் ஆள் அட்ரஸே காணும், எங்க இருக்காருன்னே தெரியலம்மா. நானும் அலைஞ்சு ஒவ்வொருத்தையா கேட்டேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கா ஃபோன் பண்ணி என்ன வந்தாரா அப்படின்னு ஒருத்தர் எங்களுக்கு தெரியாதுமா நாங்க தான் சொன்னோம்ல அன்னைக்கு நீ கல்யாணம் பண்ண வேண்டாம் அவனா அப்படிங்காங்க மேம். நான் என்ன மேம் செய்யட்டும்? உடனே சொன்னாங்களா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்ல, அவங்க ஊர்ல உள்ள ஒரு ஆன்ட்டி சொன்னாங்க, நீ வந்து அவனுக்கு கல்யாணம் பண்ணாதம்மா, அவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான், நீ தெரியாம வந்து மாட்டிக்கிட்ட அப்படின்னு. உன்னை பத்தி எல்லாருமே இப்படி சொல்றாங்களே அப்படின்னு கேட்டேன். என் மேல எல்லாத்துக்கும் போறாம, என்னை பார்த்து எல்லாத்துக்கும் போறாம அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு மேம். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து திரும்ப நாங்க தேடுதோம், ஆளையே காணோம். அப்புறம் ஃபோன் பண்ணா 2 நாளைக்கு அப்புறம் ஃபோன் எடுத்து நான் வாரேன் இன்னைக்கு அப்படின்னு சொன்னாரு. உடனே நான் அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி, மாமா அவர் இன்னைக்கு வாராராம், வந்து அவனை இருக்க சொல்லி நான் வாரேம்மா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அவங்க வாரேன்னு சொன்னது இவர் வரல. மறுநாள் திரும்ப ஃபோன் பண்ணி, நான் வாரேன், அந்த மாமா வந்தாங்களா அப்படின்னு. வரல, நீங்க வரணும்னா அவங்களும் வரல அப்படின்னு. அப்போ நான் இன்னைக்கு வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துல ஃபோன் பண்ணி 10 நிமிஷத்துல வந்துட்டாங்க. இவங்க வந்ததை பார்த்ததும் நான் அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி,
அவங்க வந்துட்டாங்க, நீங்க வந்து பேசுங்க, உங்களுக்கு மட்டும்தான் அவர் பயப்படுவாராமே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொன்னேன். உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்களும் நைட்டு 10 மணி இருக்கும் வந்துட்டாங்க. வந்து இவங்க வந்து அவங்கள போட்டு அடிக்கிறாங்க. நீ எதுக்கு இப்படி போன, இந்த பிள்ளை வேணும்னு தானே அன்னைக்கு நீ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண, இப்போ இந்த பிள்ளையே வேண்டான்னு நடுத்தருல நீ விட்டுட்டு போறியே, உனக்கு மனசாட்சி இருக்கா, ஒரு 10 மாசம் பையன் உனக்கு இருக்கானே, அவ யார், அவன் நம்பரை கொடு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி அடிச்சு 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உடனே அவ நம்பரை கூட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லவும் அவங்க மொபைல புடுங்கிட்டாங்க. புடுங்கி நீ நம்பரை எடுமா அப்படின்னாங்க. நான் நம்பர் தான் எடுத்துட்டு இருக்கேன், டக்குன்னு என் குழந்தை கழுத்தை பிடிச்சிட்டாங்க. நீ நம்பரை போனுக்கு என் தாரியா இல்லை தம்பி கொன்னுருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க. உடனே அந்த மாமா சப்பு சப்புன்னு செவிட்லேயே அரைஞ்சி பிள்ளையை கொண்டா பார்த்துக்கோ, நீ பிள்ளைகிட்ட வந்து விளையாடுது அப்படின்னு பிள்ளையெல்லாம் பிடுங்கி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அப்பவே அவன் ஃபோனு சிம்மு எல்லாமே உடச்சி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நீ எல்லாமே வச்சுக்கோ, இனிமே அந்த பிள்ளைய கான்டாக்ட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிஞ்சுது மாமா அன்னைக்கு நைட்டு. உடனே இவங்களும் சரி, அந்த மாமா சொன்னாங்க, நீ அங்கே ஊருக்கு போவாதம்மா, என் வீடு ஒன்று இருக்கு அங்கே பில்லூரில் இருக்கு, நீ அங்கே வந்து இருமா, அவனும் வந்து இருக்கட்டும் அப்படின்னா. உடனே சரிப்பா நான் வாரேன்ப்பா, உங்களை நம்பி நான் அங்கே வந்து இருக்கேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னேம்மா. ஆனால் இவர் வந்து மறுநாள் காலையில இவர் சொல்ல, ராணி நீ ஊருக்கு போ ராணி, நீ ஊரில் போய் நீ படிக்கணும் நல்லா, நீ மேலே போய் படி, வேலையை பாரு, நான் யாருக்குன்னே அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மேம், நீ போய் ஒர்க் பண்ணு, நீ வேலையை விட்டுறாத, நீ போய் வேலையை பாடுறா நீ, நான் யாருக்குன்னு 15 நாள் லீவ் போட்டேன் 1 மாசத்துல. உடனே நான் அந்த மாமாக்கு ஃபோன் போட்டு மாமா இப்படி சொல்றாரு மாமா அப்படின்னு சொன்னேன். உடனே அவனை நம்பாத, அவன் உன்னை வந்து நடுத்தரில் விட்டுருவான், நீ பார்த்துட்டே இரு அப்படின்னு. நான் என்ன மாமா பண்ணட்டும், அவர் சொல்றதானே நான் கேட்க முடியும் அப்படின்னு சொன்னேன். உடனே இவர் நீ போ, நான் உன்னை 2 நாள்ல நான் வந்துடுவேன், அங்கே ஊருக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் மேம். சரின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் மேம். அதுக்கப்புறம் போன பிறகும் வரல. ஆனா இவர் வண்டிக்கு போனா என்கிட்ட நல்லா பேசுவாரு. இவர் லாரி டிரைவர்னால வண்டிக்கு போனார்னா வண்டியில போன நேரம்லாம் என்கிட்ட நல்லா தான் பேசிட்டு இருப்பாரு மேம். என்ன பண்ற நீ, தம்பி என்ன பண்றான் வைக்கிறான் அப்படிலாம் பேசுவாரு. உடனே சரி அவர் நல்லா தானே பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணா அந்த பொண்ணு வீட்டுல இருப்பாரு மேம். அந்த பொண்ணு வீட்டுல இருந்தா இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண நீ எனக்கு அப்படின்னு கேட்பாருமா. என்னமாம்மா நீ இப்படி பேசுற, உனக்கு ஃபோன் பண்ணாம யாருக்குமாம்மா நான் ஃபோன் பண்ணுவேன், தம்பிக்கு பால் வாங்க கூட காசு இல்லம்மா, காசு இல்லம்மாம்மா, நீ காசு இருந்தா கொடுமாம்மா அப்படிமா. நீ எதுக்கு என்கிட்ட கேட்க அப்படின்னு சொல்லுவாருமா. போன மாசம் நான் வந்து 15 நாள் லீவ் போட்டுட்டேம்மா. 1500 ரூபா தான் சம்பளம் வந்தது. 1350 ரூபா லோனுக்கு எடுத்து கட்டிட்டேன். வெறும் 150 ரூபா தான் மேம் வச்சிருக்கேன். நான் அதை வச்சு எப்படி மேம் குடும்பம் நடத்துவேன், நீ போன் பண்ணாலே காசுன்னு கேட்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப யாரோட இருக்காரு அவரு? அவங்க ஏதோ அவங்க சொந்தக்கார பொண்ணுன்னு அவர் சொல்றாரு. எங்க அத்தை சொல்லுது அதுல சொந்தக்கார கிடையாது அப்படின்னு சொல்லுது. அவங்க போன் பேசலையே, அன்னைக்கு பஸ்ல போகல என்று சொல்லும் போது நாங்க 2 பேரும் யாருக்குன்னே சின்ன வயசுல பழகினவங்க தான், நாங்க 2 பேரும் லவ் பண்ணவங்க தான். நீங்க 2 பேரும் லவ் பண்ணா அப்பவே கல்யாணம் பண்ணிருக்கணும், பிறகு எதுக்கு என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க, என்ன எதுக்கு உள்ளுக்கு இழுத்து விட்டீங்க, என் லைஃபே ஸ்பாயில் ஆகி எனக்கு ஒரு பிள்ளை பிறந்து அதுவும் ஸ்பாயில் ஆகுது இல்ல, நீங்க ஏன் இப்படி எல்லார் லைஃபையும் கெடுத்துட்டு இருக்கீங்க? இப்பதான் தெரியுமாமா உனக்கு? எனக்கு இப்பதான் தெரியும் மேம். அதுக்கு முன்னாடி தெரியாது. அந்த பொங்கல் அப்ப மத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அப்பதான் எல்லாத்துக்குமே தெரியுமா, அப்பதான் பழக்கம் மேம். எனக்கு இப்பதான் ரொம்ப தெரியும். அதுவும் இந்த சனிக்கிழமை அவங்க வந்து என்னை வந்து இப்படி 2 பேரும் மாத்தி டிஸ்டர்ப் பண்ணிட்டான். அந்த பொண்ணு சொல்லிட்டு நீ நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பாரு அப்படின்னு சொன்னா, நீ கம்ப்ளைண்ட் பண்ணா என் மேல நீ கம்ப்ளைண்ட் பண்ணா நான் உன் மேல மான நஷ்ட வழக்கு போட்டு உன் மேல கிளைம் பண்ணுவேன்னு சொல்லுது மேம். நிச்சயமா தெரியுமா அவங்களுக்கு தொடர்பு இருக்குன்னு? இருக்கு மேம், 2 பேருக்கும் இருக்கு. இப்ப என்ன வேணும் உனக்குமா? என் புருஷன் எனக்கு திரும்ப வேணும் மேம். நான் அப்பா இல்லாம தான் வளர்ந்தேன். எங்க அப்பா எங்களை சின்ன பிள்ளையிலேயே விட்டுட்டு போயிட்டாங்க. எங்க பாட்டிமா தான் எங்க 2 பேத்தையும் வளர்த்தாங்க. நான் அப்பா இல்லாம கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளையும் கஷ்டப்படணுமா மேம். ஒரு அப்பா இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரும்னு எனக்கு தெரியும் மேம். அதே மாதிரி என் பிள்ளையும் நான் கஷ்டப்பட்டு வளர்க்கவா மேம். பாவம் மேம் என் பிள்ளை. எனக்கே பிள்ளை பிறக்காதுன்னு இருந்து அது என் வயிற்றுல இப்படி அவரும் பிறந்து இப்படி கஷ்டப்படவா மேம் நான் அதை பெற்றேன். பாவம் மேம் என் பிள்ளை. என் பிள்ளைக்கு அப்பா வேணும் மேம். நான் எவ்வளவோ சொன்னேன். அவருக்கு என் மகன்னா ரொம்ப பிடிக்கும். நீ தம்பி முகத்தை பார்த்தாச்சு வா மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவே மாட்டேங்கிறாரு மேம். அந்த பொண்ணை நீ பார்த்ததே கிடையாது? மொபைல் செல்ல வச்சிருந்தாரு. நான் மொபைல எடுத்து அந்த போட்டோ எல்லாம் பார்த்ததும் உடச்சிட்டேன். அதெல்லாம் இதுக்கு அந்த பொங்கலுக்கு அப்புறம் தான்? பொங்கலுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி உனக்கு அந்த பொண்ணை தெரியவே தெரியாது? தகவலும் தெரியாது? ஒண்ணுமே தெரியாது. அவருக்குமே அதுக்கு முன்னாடி அவர் அந்த பொண்ணு தெரியாது. எல்லாமே அதுக்கு அப்புறம் தான். சரி, நான் பேசிட்டு கூப்பிடுறேம்மா, கொஞ்ச நேரம் போய்.
எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆச்சு, டிவோர்ஸ்ட் ஆயாச்சு. டிவோர்ஸ் ஆகி 1 வருஷமாக நான் எங்கள் அம்மா வீட்டோட வந்துட்டேன். வந்து பேங்க்கில் வந்து நான் வந்து கோல்டு அப்ரைசராக அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன். இப்போ எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ப்ளஸ் டீச்சர்னு எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு ஒரு 3 வயசு குழந்தை ஒன்று இருக்கா. நான் இப்போ ரீசெண்டாக தான் மேரேஜ் பண்ணேன் இவரை. அப்போ நான் என்ன சொன்னேன், இவர் வந்து என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், இதை மாதிரி எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எங்கள் 2 பேருக்குள்ளே பிரச்சனைன்னு சொன்னார். நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு நான் சொன்னேன். ஆக்சுவலாக நாங்கள் மேரேஜ் பண்ணிக்கிற தாட்டில் கன்ஃபார்மாக இல்லை, உண்மை அதுதான். நல்லா எங்கள் ரிலேஷன் பையன், என் தங்கச்சி வீட்டுக்காரோடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. இப்போ மாமா ரீசெண்டாக ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். எடுத்தது போட்டதெல்லாம் இவர் தான். எங்கள் ஃபேமிலியும் சேர்ந்து தான் பண்ணோம். அப்போ இவங்க வந்து தப்பாக க்ரியேட் பண்ணாங்க அதை. அப்போ வந்து நான் கேட்டேன், இதை மாதிரி இவர் சொல்கிறாருமா, நான் வந்து இப்போயும் நான் சொல்கிறேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா நான் பண்ணிக்கிறேன், பிரச்சனை இருந்தால் நான் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், நான் விட்டுட்டு வேணால் போயிடுறேன். ஏன்னா நான் தனியாக இருந்த கஷ்டம் எனக்கு தெரியும். ஒரு குழந்தைய வச்சுட்டு நான் 1 வருஷம் கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த கஷ்டம் உங்களுக்கு எந்த பொண்ணுக்கு வேண்டாமா நான் உங்கள் சொன்னேன். குழந்தைக்கு என்ன வயசுமா? 3 இயர்ஸ் பேபி மேம். எவ்வளோ வருஷம் ஆச்சு ஃபஸ்ட்டு கல்யாணம் ஆகி? 2011 ஆச்சு. 4 வருஷம் தான் ஆச்சு. 4 வருஷம் ஆச்சு. 4 வருஷம் கூட ஆகலைல்ல? 4 வருஷம் முடிஞ்சு. 4 வருஷம். அதுக்குள்ளே டிவோர்ஸும் ஆகி இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டீங்க. சொல்லுங்கள். நான் கால் பண்ணி கேட்டேன் மேம். அப்போ என்ன சொன்னாங்க, மேரேஜ் வந்து பண்ணிக்கோங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, விருப்பமும் கிடையாது. எனக்கு 1.5 லட்ச ரூபா பணம் அவனை செட்டில் பண்ண வேண்டியது இருக்குது, அது செட்டில் பண்ணிட்டானா எனக்கு பிரச்சனை இல்லை, நான் விலகிட்டு நான் போயிடுவேன்னு அவங்க சொன்னாங்க. அப்போ இவங்கள்ட்டையும் நான் கேட்டேன், அவங்க அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, 2 பேரும் சேர்ந்து பேசி எங்கள் ஒரு முடிவை சொல்லு, நான் பண்ணிக்கிறேன். அது அவங்க ரிலேஷனுக்கும் தெரியும். அவங்க என்ன சொன்னாங்க, இவங்க 2 பேருமே பேசி கன்சல்ட் பண்ணி இனி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொன்னாங்க. அப்பயும் நான் ப்ராப்பராக கூட பண்ணல. ஊரில் வந்து தப்பாக சொல்கிறாங்க, இது மாதிரி அங்கே மேரேஜ் ஆச்சு சார், தப்பாக எனக்கு ஒரு பேர் வரக்கூடாது, அதுக்காக மேரேஜ் பண்ணோம். கோயிலில் வச்சு சிம்பிளாக தான் பண்ணது. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் மேம் இவ்வளோ அவங்க அப்போ அப்படி சொன்னாங்க. இப்போ ரீசெண்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஆஃபீஸில் கால் பண்ணி எனக்கு ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தாங்க மேம். என்னால் அந்த டென்ஷன் தாங்க முடியல, சூசைட் பண்ணிட்டேன். பண்ணி ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் கேட்குறாங்க, இன்னும் நீ சாகலையா, உயிரோட தான் இருக்கியா அப்படின்னு. நான் நிறைய பிரச்சனையை பார்த்துட்டேன் மேம், என்னால் இதுக்கப்புறம் முடியல. ஜான்சி ராணி தான் உங்களுக்கு பிரச்சனை, அவங்க தான் தப்பு பண்ணுறாங்க. நான் கேட்டேனே மேம், முன்னாடியே சொல்லியிருக்கலாமே மேம், என் வாழ்க்கையில விளையாண்டுருக்க வேண்டாம்ல. அவங்க தான் விளையாடினாங்க உங்கள் வாழ்க்கையில். முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா நான் விலகிட்டு போயிருப்பேன்ல. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா? இது மாதிரி எனக்கு என் ஹஸ்பண்டுக்கும் இருக்கு, நாங்கள் என்ன படிச்சிருக்கீங்க சொன்னீங்க? எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பொண்ணு தானே? இந்த பொண்ணை எப்போ பார்த்துருக்கீங்க? இப்போதான் பார்த்தேன். எப்போ? இப்போ இந்த செகண்ட் இங்கே தான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி பார்த்ததில்ல? பார்த்ததில்ல மேம். நீங்கள் இப்படி ஒரு பொண்ணு உங்கள் கூட பழக்கம் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது? எனக்கு புரியல. உங்களோட அவங்க ஹஸ்பண்டுக்கு பழக்கம் இருக்கிறது அந்த பொண்ணுக்கு தெரியாது? தெரியும் மேம், ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு, லவுட் ஸ்பீக்கர் வச்சு பேசுவார். எதுக்கு பேசினாரு? இது மாதிரி நான் ரமணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன், நீ என்ன சொல்றேன்னு கேட்டாரு. அது எப்படி பொண்டாட்டியை கூப்பிட்டு ரமணியை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லுவாரு? சொன்னார் மேம். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க, நீ யாரை வேணாலும் பண்ணிக்க, எனக்கு அது சம்மந்தம் இல்லை, நான் வந்து பணம் மட்டும்தான் வேணும்னு சொல்லி அது ரெக்கார்ட் கூட நான் பண்ணி வச்சிருக்கேன். ரெக்கார்டும் இருக்கு மேம், சப்மிட் பண்றேன். இதுதான் நடந்துச்சு. அவர்கிட்ட பேசிட்டு கூப்பிடுறேன், வெயிட் பண்ணுங்க. ஒன்று ஜான்சி ராணி, இன்னொன்று ரமணி. அவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதை சொல்லியிருக்காங்க. உங்கள் வெர்ஷன் என்னது? நான் ராணின்றவங்கள ஃபஸ்ட்டு வந்து லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணேன். எப்போ? 2013 6வது மாதம் மேரேஜ் பண்ணேன். 1.5 வருஷம் ஆச்சு. இப்போ 1.5 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த வித கஷ்டமும் இல்லாமல் தான் அவங்கள வச்சு நான் கலந்து பண்ணேன். 2.5 வருஷமாக எங்கள் வீட்டுக்கு வந்து நான் 1 ரூபா, அதான் நான் டிரைவிங் தான் பண்ணுறேன், லைன் வண்டி ஓடுறேன். மந்த்லி எப்படி பார்த்தாலும் ஒரு 20,000 குறையாமல் என்னோடய சேலரி வரும். இது வரைக்கும் 2.5 வருஷமாக அவங்க 1.5 வருஷமாக அவங்கள்ட்ட தான் எல்லாமே நான் கொடுத்து போயின்னு வந்துருந்தேன். எங்கள் வீட்டுக்குன்னு எதுவுமே அவங்க செய்யணும்னா ஒரு விருப்பம், ஒரு அபிப்பிராயம் அவங்களுக்கு வரவே வராது. எனக்கு 2 தங்கச்சி இருக்குது, இன்னொன்று சின்னதாக ஒன்று கல்யாணம் ஆகாமல் இருக்குது. நான் எங்கள் வீட்டை வந்து பார்க்கணும் போகணுன்ற ஆசை எனக்கு இருக்க தான் செய்யும். ரீசனாக இப்போ வந்து பொங்கலுக்கு முன்ன ஜஸ்ட் அவங்கள விட்டுட்டு நான் வரப்போ ஒரு 3500 தான் கடை இருந்தது. நான் வண்டிக்கு வந்து 12,000 அவங்களுக்கு நான் பணம் போட்டு விட்டுருக்கேன். 12,000 பணம் போட்டு விட்டேன். அதுக்கு கணக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? இது கேளுங்க, நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதை வந்து ஒரு பணத்தை கொடுத்தா கணக்கு கேட்டால் அவங்களுக்கு பிடிக்கல, கணக்கு கேட்டாக்க பிடிக்கல. சரின்ட்டு நான் அந்த பொங்கலுக்கு வந்து வீட்டுக்கு இறங்கி வரப்போ இந்த பொண்ணு ரமணின்றது வந்து அப்போ எனக்கு வந்து ஒரு சொந்தக்கார பொண்ணு, எனக்கு சும்மா பழக்கமாக தான் தெரியும். நான் இதுக்கிட்டே ஓப்பனாக சொல்லிருங்க, அந்த பொண்ணு இந்த மாதிரி டைவர்ஸ் ஆகிடுச்சு, பாவம் குழந்தைய வச்சுன்னு கஷ்டப்படுதுன்னு இதுக்கிட்டே நான் சொல்லிருங்க ஓப்பனாக.
நீ ஏன் அவள்கிட்ட பேசுகிற போகிற வரணும்னு இதாக சந்தேகப்பட்டு இதாக ஏற்படுத்தி விட்ட கதை தான் இது. இது வந்து நிறைய எங்கள் மாமட்ட எங்கள் தாய் மாமட்ட போயிட்டு பஞ்சாயத்து வச்சு உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. இது உங்களுக்கு ரமணிக்கு சம்மந்தம் இல்லை. அவங்கள்ட்ட நான் அது வரைக்கும் பேசுனதே இல்லை. அந்த பொங்கலுக்கு நான் வண்டி விட்டு இறங்கிட்டு வர வரைக்கும் அவங்கள்ட்ட நான் பேசுனதே இல்லை. அதுக்கப்புறம் இது அதுக்கப்புறம் தான் நான் பேச ஆரம்பிச்சேன். ஏன்? இது வந்து தேவையில்லாமல் சந்தேகப்பட்டு எங்கள் மாமன்ட்ட எங்கள் தாய் மாமா அவர் வந்து பில்லூர் சிவகுமார் அவர் பேர், அவர்கிட்ட போயிட்டு சொல்லி அவங்க பஞ்சாயத்து வச்சு அவங்க வந்து என்னை வந்து தேவையில்லாமல் அவங்களா உண்டாகின கதை தான் இதெல்லாம். அப்படி சொல்லலையே ரமணி? அதில் நான் சொல்கிறேனே. இல்லை, நீங்கள் சொல்கிறது இருக்கட்டும், ரமணி அப்படி சொல்லலையே. இதுதான் நடந்தது. அது வந்து அவங்களுக்கே ரமணிக்கு தெரியும், ராணியும் தெரியும். ராணி தான். இல்லையே, ரமணி அப்படி சொல்லலையே. அது நீங்கள் 2 பேரும் பழக்கம் ஆயிடுச்சுன்னு தான் சொன்னாங்க. பழக்கம் ஆயிடுச்சு. அது அந்த இந்த பழக்கானா சந்தேகப்பட மாட்டாங்களா? ஒரு என்ன ஒரு சொந்தக்கார பொண்ணு, அதாவது டைவர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு தெரிஞ்ச பொண்ணு பேசுனா தப்பா? பேசினா தப்பு இல்லை. சும்மா பேசியிருந்தீங்கன்னா இப்போ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்கல்ல. இந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு காரணமே அவங்க தானே, ராணி தானே. ஏன்? அவங்க தானே சந்தேகப்பட்டு பஞ்சாயத்து முதற்கொண்டு அவங்க வச்சது. நான் ரீசனாக அவங்க ரமணியை போயிட்டு பார்க்க போகிறப்ப கூட போயிட்டு பார்த்துட்டு நான் திருநெல்வேலிக்கு போகணும், லைசன்ஸ் போட்டு நான் திருநெல்வேலி கிளம்புறோம் அப்படின்னு அப்போ தான் சொன்னேன். அவங்க சந்தேகப்பட்டிருக்கலன்னா நீங்க ரமணியை கல்யாணம் கல்யாணம் பண்ணி பண்ணிருக்க மாட்டேன். ரமணி அப்படி சொல்லலையே. அப்படிதான் சொல்லிருப்பாங்க. இல்ல அவங்க- இல்ல, ரமணி என்ன சொன்னாங்கன்னா எங்க 2 பேருக்கும் பழக்கம் ஆயிடுச்சு, உங்களுக்கும் ஜான்சி ராணிக்கும் ஆல்ரெடி பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அதனால நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனீங்க. நீங்க லவுட் ஸ்பீக்கர்ல போட்டு அந்த பொண்ணை கேட்டப்ப அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லிச்சுன்னு. ஆமா, அந்த வந்து நீங்க அந்த வேற ஏதோ இல்ல சொன்னீங்க. அது அந்த பொங்கல் வரைக்கும் வந்து பேசினதோட சரி, எந்த இதை பழக்கம் தம்பி, கல்யாணம் ஆயிட்டு 1.5 வருஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இவ்ளோ கதை முடிச்சிட்டீங்க. ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்து இன்னொரு பொண்ணை பார்த்து சந்தேகம் வந்ததுனால கல்யாணம் பண்ணி 1.5 வருஷத்துல எப்படி? அது அவங்க ராணி தாங்க. ராணி தான் காரணம். அவங்க வந்து சந்தேகப்படாம இந்த இப்ப இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. சந்தேகப்பட்டா நீங்க கல்யாணம் பண்ணிடுவீங்களா? இன்னும் ரமணி சந்தேகப்பட்டா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிடுவீங்களா? அது வந்து அவங்க பண்ண தப்பு தாங்க. அவங்க என்ன தப்பு பண்ணாங்க? அவங்க சந்தேகப்படாம எங்க மாமட்ட போயிட்டு பஞ்சாயத்து வைக்காம இருந்தா இவ்வளவு பிரச்சனை நடக்காது இல்ல. உங்களுக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னா எப்படி நீங்க கல்யாணம் பண்ண முடியும்? சொந்தக்கார பொண்ணுன்னா தங்கச்சி மாதிரில பாத்துருக்கணும். அவங்க எங்க மாமன் பொண்ணுங்க. அப்ப மைண்டுக்குள்ள இருக்கு மாமன் பொண்ணுன்னு. மாமன் பொண்ணெல்லாம் உங்களுக்கு பொண்டாட்டி ஆயிட முடியுமா? அது எப்படிங்க? அப்புறம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணறது, ஒரு குழந்தைய கொடுக்கறது, நடுத்தருவுல நிறுத்திட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணறது. அவங்க என்ன நிலைமை பண்ணுங்க, கட்டின தாலி மாதிரி என்னை கேட்காம ஆட வச்சுட்டாங்க தெரியுமாங்க. வீட்டுல எவ்வளவு அது வேற பிரச்சனை, அதை ஹேண்டில் பண்ண. அதுக்குன்னு பொண்டாட்டி விட்டுட்டு வருவாங்களா? இன்னொரு கல்யாணம் பண்ணுவாங்களா? எதுக்கு போன்ல லவ் பண்றீங்க? 2 பேர் 2 இடத்துல இருந்து வரும்போது வித்தியாசமான பழக்க வழக்கங்கள் இருக்கும், அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான் வாழ்க்கை. அத காரணத்தை காட்டி இன்னொரு கல்யாணம் பண்ணறது எப்படிங்க நியாயம்? எந்த வகையிலங்க நியாயம்? 1.5 வருஷத்துல என்ன இது விளக்கு பூச்சியா? விளக்கு பூச்சிக்கு கூட இதை விட லைஃப் உண்டு. உங்க லவ்க்கெல்லாம் அவ்வளவு கூட லைஃப் இல்ல. நான் கஷ்டப்பட்டதுக்கு ஒரு பலனே இல்லாம இருக்கு. என்ன கஷ்டப்பட்டீங்க? என்ன சந்தேகம்? பொண்டாட்டிக்கு சந்தேகம் இருக்குன்னா பேசி அதை சரி பண்ணும். இன்னொரு கல்யாணம் எவ்வளவு ரிஸ்க் பண்ண எடுத்து ஓட்டி நான் என் தொழில் எவ்வளவு ரிஸ்க் எடுத்து நான் சம்பாரிச்சு கொடுக்குறேன். சம்பாரிச்சு கொடுக்கணும்னு சந்தேகப்படுறது தப்பு தானே. சம்பாதிச்சு கொடுத்தா சந்தேகப்படக்கூடாதுன்னு இல்ல. நீங்க தேவையில்லாம இன்னொரு பொண்ணுகிட்ட பழகி பேசினா அவ சந்தேகப்படத்தான் செய்வா. எவ்வளவு நாளா உங்களுக்கு ரமணிய தெரியும்? ஜஸ்ட் இப்போ ஒரு 2-3 மாசமா. 2-3 எப்ப கல்யாணம் பண்ணீங்க? இப்போ ரீசனா எப்போ? ஒரு 20 நாளைக்கு கிட்ட தான். சரி, 1.5 மாசம் இருக்குமா உங்களுக்கு அவங்கள பழக்கம் ஆகி? அதுக்கு இடையில இவங்க எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க தெரியுமா? 1.5 மாசத்துல இவர் பார்த்தாரா, நல்லா பழகினாரா, சாதாரணமா பழகினாலாம், அவங்க சங்கடப்பட்டாலும் அதனால கல்யாணம் பண்ணிட்டாராம். அவங்க இடையில அவங்க பேசுறதுலாம் ரெக்கார்டிங் வச்சு காமிக்கிறேன், நீங்க என்ன பாருங்க. இடையில வந்து நீ அவதான் அவ கூட பேசி பழகின்னு இருக்குது என்னையேன்ற எனக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணு, என் நகையை திருப்பி கொடு, நீ அவ கூட வாழணும். அவங்க பேசுனாங்க, அவங்க எவ்வளவு டார்ச்சர் பண்றாங்க. அவங்க கோவத்துல பேசியிருப்பாங்க. நீங்க 1.5 மாசத்துல ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அது எப்படி ஹஸ்பண்ட் இல்லாத பொண்ணா பார்த்து நீங்க பழகினீங்க? அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த டைவர்ஸ் ஆனது போனதுலாம் எனக்கு தெரியாது. நான் பேசினதுக்கு அப்பதான் அந்த டீட்டெயிலே எனக்கு தெரியும். 1.5 மாசத்துல இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. நான் அதுக்கே வந்து அந்த விஷயத்த கூட மறைக்காம ராணிகிட்டே சொல்றேன், இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதுகிட்ட பேசணும்பா, அது ரொம்ப கஷ்டப்பட்டு பேங்க்ல ஒர்க் பண்ணுது, அதுகிட்டே சொன்னேன். இப்ப கல்யாணம் ஆகி 20 நாள் ஆச்சா? நான் அதுகிட்ட சொன்னேன், நான் எவ்வளோ ஓப்பனாக அதுகிட்ட சொன்னேன். அது கரெக்டாக என் பேரில் சந்தேகப்படாமல் சரி ரைட்டு அதுக்கு என்ன விடுமோன்னு சொல்லியிருந்தேன்னா அது இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. அப்போ கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டீங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது. நான் அழகாக நான் வந்து அழகாக என் டிரைவிங் தொழில் பார்த்து நான் நீட்டாக இருந்திருப்பேன். நம்ம வண்டிக்கு போனேன்னா 3 மாதம் 4 மாதம் நான் வீட்டுக்கு வர்றது.
நான் இப்போ சந்தேகப்படுறேன். நான் வண்டி போகிறதால சந்தேகப்படுற மாதிரி அவங்க நடந்துக்கிறது இல்ல. ஏதோ காரணங்கள் சொல்றீங்க, வெயிட் பண்ணுங்க, 2 பேரையும் கூப்பிடுவோம். சரி, ஒரு விஷயம், உங்க 2 பேருக்குள்ள டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததா? எதுக்கு மேம்? அவங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தியா? ஆமாம் மேம். ஏன்? மேம் அங்கே வந்து நான் இங்கே நிறைய கடன் வாங்கி போட்டிருக்கேன். இவங்க வந்து வண்டிக்கு போகாமல் உட்காந்துட்டாங்க. நான் வந்து ப்ரெக்னன்சி வேற, என்னால் வேலைக்கெல்லாம் போக முடியாது. அப்போவே நாங்கள் வந்து வட்டிக்கு வாங்கியிருந்தோம். அதனால தான் நான் அதெல்லாம் முடிச்சுட்டு மொத்தமாக கெட்டிட்டு வாரேன் மாமான்னு நான் சொல்ல தான் செஞ்சேன் மேம். சரி, அவங்க வீட்டுல செலவுக்கு கொடுக்க அவர் 20,000 ரூபாய் சம்பாதிப்பாராம். அவங்க வீட்லயே இருக்கும்போது அவர் வீட்டுக்கு எவ்வளவு ரூபாய் காசு கொடுத்திருக்காரு, அவர் பிள்ளைக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு கேளுங்க மேம். என்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம், கல்யாணத்துக்கு பண்ண முன்னக்கூட்டி நீங்க என்ன பண்ணணும் உங்க அப்பா அம்மா சொல்லட்டும். ஆபீஸ் நம்பர் எல்லாம் வேண்டாம், கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் பண்ணது கிடையாது. டிரைவிங் பண்றல அந்த ஆபீஸ் நம்பர் இருங்க ஒரு நிமிஷம். சேலரி எவ்வளவு வரும் நீங்களே கேட்டு ஒரு நிமிஷம்ப்பா, ஒரு நிமிஷம். வண்டியில இருந்தா கல்யாணத்துக்கு முன்னாடி அவர் கொடுத்தது கிடையாதாமா? கல்யாணத்துக்கு முன்னாடியும் கொடுத்தது கிடையாது. வீட்டுக்கு கல்யாணம் அவங்க வீட்டுக்கு தங்கச்சிக்கு எல்லாம் செய்யும்போது செய்யக்கூடாது சொல்லுவீங்களா? அப்பெல்லாம் நான் அவங்க தங்கச்சி ஒரு குழந்தை பெத்தாங்க மேம். அந்த குழந்தைக்கு கை செயின் எடுத்து போடணும்னு என் செயின், நான் போட்டிருந்த தாலி செயினை எடுத்து அடை வச்சுதான் எடுத்து போட்டாங்க. இல்லையா இல்லையா? ஆமாவா இல்லையான்னு கேளுங்க. எவ்வளவு பஞ்சாயத்து நடந்தது எனக்கு தானே தெரியும். அதுக்கு செஞ்சாங்களா இல்லையா? அதுக்கு எவ்வளவு பஞ்சாயத்து? இவங்க சித்தப்பா மகனுக்கு போய் பஞ்சாயத்து செஞ்சாங்களா இல்லையா மேம்? அந்த செஞ்சாங்களா? ஒரே செயின் தான் மேம் போட்டாங்க எங்க வீட்டுல. அதே நான் கழிச்சு சரி தானே செய்ய அப்படின்னு நான் சொன்னாங்களா? கொடுத்தாங்க. வேணா இவங்க விருப்பப்பட்டு கொடுக்கவே இல்லையா? நானா விருப்பப்பட்டு தான் நான் திருப்பி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் மேம் கழுத்துல போட்டுட்டு போமாமா அப்படின்னு கொடுத்தேன் மேம். அவங்க கழுத்துல போட்டுட்டு போனாங்க. எங்க அத்தை போன் பண்ணி என்ன குறை சொல்றீங்க? எப்படி உங்க 2 பேருக்கும் போன்ல பழக்காச்சு? போன் ராங் நம்பர் வந்தது மேம். யார் அவர் பண்ணாரா? நான் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் விட்டுட்டேன் மேம். அதுக்கப்புறம் என்னெல்லாம் சொன்னாரு? ஃபர்ஸ்ட் போன் பண்ணி என்னென்ன சொன்னாரு? நான் ஒன்னு நான் அந்த மாதிரி ஒரு டாட்லயே பேசல மேம். நான் பேசின விஷயமே வேற. இவங்க வந்து இடையில கிராஸ் ஆனது என்னன்னா, ஒரு பையன்கிட்ட தான் நான் இந்த நம்பர், அதாவது இவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்றப்ப எனக்கு அந்த அளவுக்கு அப்போ வந்து இங்கிலீஷ் நாலேஜ் வந்து அந்த அளவுக்கு நான் படிக்கவும் இல்லை. நான் வந்து இவங்க வந்து எனக்கு ராங் நம்பரில் கால் பண்ணுறப்ப நான் வந்து அப்போ வந்து ட்ரிங்க்ஸ் ஆட்டு நான் எங்கள் ஊரில் ஒரு ஆலம்பரம், நாங்கள் வந்து எப்பயுமே தனிமையில் வந்து உட்காந்துருப்போம். இவங்க ஃபோன் பண்ணப்போ இவங்களை அன்றைக்கி வந்து நான் திட்டி விட்டேன் கண்டிப்பாக. ஏன் தேவையில்லாமல் அது இதுன்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, நேற்று நைட்டு யாரையும் திட்டுட்டு அப்படின்னு சொல்லி மறுநாள் காலையில் ஃபோன் பண்ணி சாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். அடுத்தது வந்து மறுபடியும் வந்து அதே நம்பர்லேருந்து மிஸ்டேக் இருந்தது. நான் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் அசோக்னு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து அவன் படித்தான். இது ஏன்னு தெரியல, இந்த நம்பர்லேருந்து மிஸ்டேக் மெசேஜ் வருது, நீ யார் என்னன்னு கேட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான் அதோட விட்டுட்டேன். அவங்ககிட்ட தான் இவங்க ரொம்ப நாள் வந்து மெசேஜ் அது இதுன்னு பண்ணி பேசியிருந்தாங்க. சரி, அவங்க கொஞ்சம் கேரக்டர் வந்து சரியில்லாதவங்க. சரின்ட்டு அவங்ககிட்டேருந்து நான் இதை பிரிக்கிறது தான் வந்து நான் இவங்கள்ட்ட எல்லா விஷயமும் ஓப்பனாக எல்லாம் சொன்னேன். அப்போ பேச ஆரம்பித்ததான் இவங்கள்ட்ட. அதுலேருந்து பேசி தான் சரி ரைட்டுன்னு அப்புறம் இவங்கள கல்யாணம் பண்ணுற ஒரு எண்ணத்துலேயே இல்லை. அப்போ வந்து நான் ஒரு பொண்ணுகிட்ட வந்து எங்கள் வீட்டில் சொல்லி எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னேன். அந்த பொண்ணுகிட்ட வந்து நான் போய் என்னை கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்க போன விஷயம் அது வந்து பிரச்சனை ஆகிப்போச்சு. அப்போ வந்து தான் கல்யாணம் பண்ணிட்டான்னு கேட்டது சரின்னு சொல்லி அப்படி கல்யாணம் பண்ணது தான். ரொம்ப நாள் லவ் பண்ணி அந்த மாதிரிலாம் பொண்ணும் பண்ணலை. பாத்தியா என்ன பிரச்சனை அவருக்கு? பாத்தீங்களா உட்கார்ந்துருக்கிறத ஸ்டைலா? இதுல பாதிக்கப்படுறது பெண்கள் தான், அதுக்குனால தான் கோவம் வருது. இவங்க வந்து வேணான்னு சொன்னது இவங்க வந்து விருப்பப்பட்டதால தான் கல்யாணம் பண்ணேன். ஓ, அவங்க உங்களை போய் இன்னொரு கல்யாணம் பண்ண சொன்னாங்களா? இவங்க வந்து மேம் எனக்கு என்ன லூசா மேம், என் புருஷனை நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கானே, நான் இதே மாதிரி இன்னொரு சொன்னா இன்னொரு பொண்ணு அவங்க விருப்பப்பட்டனால கல்யாணம் பண்ணாராம். மேம் போய் சொல்றாங்க மேம், 2 பேரும் போய் சொல்றாங்க. நான் அப்படி சொல்லவே இல்லை மேம். இவங்க வெள்ளிக்கிழமை எனக்கு இவர் மெசேஜ் பண்ணாரு மேம், ஐ லவ் யூ ஐ லவ் யூ. நான் ஈவினிங் ஃபோன் போட்டு நான் வரதான்னு கேட்டது நீ என்ன சொன்ன? மறுநாள் சனிக்கிழமை காலையில ஃபோன் பண்ணி இவங்க சரி ரைட் இவங்க கரெக்ட்டா சொல்றாங்களே என்ன சொன்னாங்க? உங்க என்ன வயசுப்பா உனக்கு? எனக்கு 25 தான். திருமணம்னா என்னது தெரியுமா? மனைவின்னா என்னது தெரியுமா? குழந்தைன்னா என்னது தெரியுமா? இங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க? நான் ஒரே பையன், ஒரே 3 பொண்ணு. உங்க அப்பா அம்மா இருக்காங்கல்ல, உங்க அப்பா அம்மாவை பார்த்து கத்துனது கிடையாதா? உங்க பையனுக்கு என்ன பண்றீங்க நீங்க? எதுக்கு அந்த பையன் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தீங்க? அப்பாவா இருந்து என்ன கடமை செய்றீங்க நீங்க? அவருக்கு விளையாட்டு. இது ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு, இது சும்மா விளையாட்டு அவருக்கு. நீங்க எல்லாம் அதுல போய் மாட்டிருக்கீங்க. அவர் என்ன சர்வ சாதாரணமா 1.5 வருஷத்துல எல்லாம் முடிஞ்ச மாதிரி பேசுறாரு. நான் விட்டுட்டு போக மாட்டேன் மேம். என் பிள்ளைக்கு அப்பா வேணும். இல்லைன்னா நாங்க 2 பேரும் இங்க இருந்து போனா இவரோட போறோம், இல்லைன்னா போனமா போறோம். நான் அதை தான் எங்க வீட்லயே சொல்லிட்டு வந்தேன். நான் வந்தா அவரோட வருவேன், இல்லைன்னா நான் போனமா தான் வருவேன். ரமணி, உனக்கு என்ன அந்த டைம்ல யாரோடாவது சப்போர்ட் தேவைப்பட்டதா?
சப்போர்ட் இல்ல மேம். தப்பா பேச எனக்கு என்னால அட்ஜஸ்ட் பண்ணவே முடியல. நீ அங்க கூட தான் இருக்க, அதான் இருக்க, அப்படிதான். இந்த பொண்ணு இவங்க அங்க பேச பேசதான் இந்த இவங்க பிரச்சனையே ஆச்சு. எங்க- இவங்க பஞ்சாயத்து பாருங்க, வைக்காம இருந்தா இவ்வளவு பிரச்சனை வராது. ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் தெரியும்ல, அதுக்குள்ள ஏன் போறீங்க நீங்க? ஒரே ஒரு நிமிஷம் சொல்றத கேக்குறேன் மேம். இது மேம் பில்லூர்ல அப்பவே எங்க நான் relation ஒருத்தவங்க பேசுறேன் இருக்காங்க. மேம். அவங்க வந்து கூட்டிட்டு உங்களுக்கு வந்து தெரியுமா தெரியாதா அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு? மேரேஜ் ஆனது எனக்கு தெரியும். பையன் இருக்கு தெரியுமா? கண்டிப்பா தெரியும். நீங்க செஞ்சது தப்பு. நான் ஒத்துக்கிறேன், நான் பண்ணது தப்புதான். அவ்வளவுதான், அதுக்கு மேல பேசாதீங்க. படிச்ச பொண்ணு ஒரு பொண்ணோட வாழ்ந்துட்டு இருக்காரு. 1.5 வருஷம் தான் ஆச்சு கல்யாணம் பண்ணி. இப்படி தொடர்பு வச்சுக்கிறாருனாலே அது பேர் தப்பு இல்ல? அப்பவே அலர்ட் ஆகணும்ல? இல்ல முதல்ல அந்த பொண்ணுகிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வா சொல்லணும். அது கூட எனக்கு வாயில வரல அது சொல்றதுக்கு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளவு உண்மையா லவ் பண்ணிட்டு இருக்கா. நான் அப்படிதான் மேம் சொன்னேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டோம்னு சொல்லுவோம். நீங்க எப்படி ப்ராப்பரா டைவர்ஸ் வாங்குனீங்க? அதே மாதிரி அவர் என்கிட்ட இன்னும் வாங்கல, நீங்க எப்படி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன் மேம். அப்படி கேட்டேனா இல்லையான்னு கேளுங்க மேம். இல்ல மேம், எனக்கு விருப்பமே கிடையாது. இதான் மேம் சொன்னாங்க அவங்க. அந்த ரெக்கார்டிங் ஒரு நிமிஷம் கேளுங்க மேம். அது எவ்வளவு டென்ஷனா பேசிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து போனேன். எனக்கு என்ன பைத்தியமா மேம்? என் புருஷன் இன்னொருத்தைய கூட போ நீ போன்னு சொல்றதுக்கு? அது 10 மாசம் பேபி வச்சிருக்கேன் மேம் நான். இந்த அளவுக்கு இவ்வளவு பிரச்சனைக்கு கொண்டு வந்த பிறகு நான் மேக்சிமம் வீட்டுல சும்மா இருந்தாலும் இருப்பேன்னு வச்சு இவங்க கூட நான் வாழ மாட்டேன். நான் இவர் இல்லாம நான் போக மாட்டேன் மேம். நான் இவர் அதை பத்தி இல்லாம எனக்கு போனமானாலும் நான் போறேன் மேம். என்ன கழுத்தை நடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? என் பிள்ளையும் சேர்த்து கொன்னுட்டு போக நீங்க சொல்லுங்க. என்ன பண்ண போறீங்க? ஃபர்ஸ்ட் இப்படியா, இதுக்கப்புறம் யார் இதுக்கு காரணம்? நான் ஃபர்ஸ்ட் ஜிஹெச்ல சாப்பிட்டு சாகல. ஒரு மனசாட்சி இல்லாத மிருகங்குள்ள நான் வாழணும் விருப்பமே இல்லை. ஜிஹெச்ல இருக்கவங்கள போன் போட்டு இது பாயசம்லாம் சாப்பிடாதீங்க, சீக்கிரம் சாப்பிட மாட்டீங்க, மண்ணெண்ணெய் ஊத்திங்க, மண்ணெண்ணெய் ஊத்தி கொடுத்தீங்க. நான் அப்படி இவங்க சொல்றாங்க போன் பண்ணி அவங்க பாய்சன் குடிச்சதே எனக்கு தெரியாது மேம். நான் போன் பண்ணாலதான் அவங்க பாய்சன் குடிச்சாங்களா மேம். நாங்க 2 பேரும் சனிக்கிழமை 2 மணி நேரம் பேசிட்டு இருந்தோம் மேம். எங்களுக்குள்ள பிரச்சனையை பேசிட்டு இருந்தோம் மேம். வந்து போன் போட்டு அவங்கள வந்து பிளாக்மெயில் பண்ண. என்னன்னா நீ வந்து நான் மேம் என்கிட்ட ரிசீவ் கால் இருக்கு, எல்லா காலும் இருக்கு மேம். நீங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு பேசிக் விஷயம் புரிய கால் மாட்டேங்குது. மீன் மெசேஜ் அவளை பொறுத்த வரைக்கும் அவ வாழ்க்கையை கெடுத்தவ இந்த பொண்ணு. ஆமா மேம். என்ன தேவையில்லாம வந்து டென்ஷன் பண்ணி நீங்க உடனே வந்து நம்ம தேவையில்லாம இன்னொரு தொடர்பு ஏன் ஏற்பாடு பண்ணீங்க? அது இல்லன்னா இந்த பிரச்சனையும் இருக்காது. அவ சூசைடும் பண்ண அட்டம் பண்ணிருக்க மாட்டா. அவ சூசைட் பண்ணிக்கிறதுக்கு காரணம் நீங்க, அந்த பொண்ணு இல்ல. பெண் விடுதலை மண்ணாங்கட்டி சொல்லிட்டு பச்சை குழந்தைய கூட தனியா விட முடியல. அந்த மாதிரி நிலைமையில வந்து நிக்கிறோம். வாழ்க்கை துணை தேவைதாம்மா, ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்குமா? முறை தவறி நம்ம செய்யும் போது அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். நீ ஒரு வாட்டி அடிபட்ட பொண்ணு, எவ்வளவு ஜாகிரதையா இருக்கணும். இது சும்மா ஜஸ்ட் an attraction. எல்லாரும் அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்ட்டு தப்பா பேசுவாங்க மேம். சரிம்மா, இப்படியே வாழ்ந்தா சரியாயிடுமா அது? சப்போஸ் நீ சொல்றது நீ பயப்படுற, அதுவும் போச்சு இதுவும் போச்சுன்னு, இதோடய வாழ்ந்துட்டு இருந்தா யாரும் தப்பா பேச மாட்டாங்களாம்மா? பேசுவாங்களா மாட்டாங்களா? சொல்லு, பதில் சொல்லு. எல்லா அசிங்கம் தான் பட்டுட்டு இல்லை மேம். அதனால தப்போடைய வாழ்ந்துடுவியா? பொண்ணை பத்தி கவலை இல்லையாம்மா? நாளைக்கு பொண்ணை என்ன பேசுவாங்க? நாளைக்கு அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கும்? என்ன கேரண்டி? பொண்டாட்டிய புள்ளையும் விட்டுட்டு வர்றது மனுஷன் உன்னை எவ்வளவு நாள் வச்சுப்பாரு? ஊரறிஞ்சு முறையா ஃபர்ஸ்ட் தாலி கட்டின பொண்ணு அவளை விட்டுட்டு வர்றது வர உன்னை விடுறதுக்கு எவ்வளவு? சப்போஸ் உன்னை விட்டுட்டு போனா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? யோசிச்சு பாத்தியா? தப்பான தானே பண்ண, ஒரு தப்பான உறவு தானே விட்டுட்டு வந்துட்டான், அப்படித்தானே சொல்லுவாங்க. தட்டி கேட்க முடியுமா ஏன் அந்த பொண்ணை விட்டுட்டு வந்தேன்னு? இப்ப அவளுக்காக நாங்க பேசுறோமே, உனக்காக யாராவது பேசுவாங்களா? யாராவது பேசுவாங்களா? இவ்வளோ பேர் பேசுறதுக்கு இருக்கோன்னு தெரிஞ்சே இவர் தப்பு பண்றாருன்னா உனக்கு யாருமே கிடையாது கேட்கறதுக்கு. ஏன்னா நீ பண்ண வேலை அந்த மாதிரி. நிறைய பெண்கள் அதை நினைக்கிறது உண்டு. இது பட்டது பட்டாச்சு, மானம் போச்சு, நான் அதே பிடிச்சு. எதுக்கு அப்படி சஃபர் பண்றீங்க? நீ பண்ண மாதிரி தப்பு தான் அவரும் பண்ணியிருக்காரு. உன்னை விட தப்பு பண்ணது அவரு. உனக்கு அநியாயம் பண்ணது அந்த பையன். அந்த லைஃபும் ஏற்கனவே ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி அது சூசைட் பண்ணி அது சாகடிச்சு அந்த உண்மை தெரியாம என்ன மேரேஜ் பண்ணி எவ்வளவு கொடுமை போச்சு. அதை பத்தி கவலைப்படாத. இப்போ உன்னை பொண்ணை பாரு, உன் குடும்பத்தை பாரு. பிராக்டிகலா இப்படியே இருக்கு. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் மேக்சிமம் இந்த பொண்ணை பத்தி சத்தியமா நான் அதை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கேன். நீ சொல்லு என்னன்னு சொல்லுன்னு. நான் மத்தவங்களை பத்தி யோசிக்காம எதுவும் பண்ணதே இல்லை.
அம்மாடி நீ மத்தவங்களை பத்தி கூட யோசிக்க வேண்டாம், நீ உன்னை பத்தி யோசியம்மா, உன் பெத்தவங்களை பத்தி யோசியம்மா. இப்ப நான் எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட, இந்த தெருவுல என் ரிலேஷன் கிட்ட நான் என்னன்னு சொல்றேன்? பொண்ணுக்கு என்ன பதில் சொல்லுவேம்மா? நீ கொஞ்ச நாளைக்கு பேசுவாங்கம்மா, அப்புறம் அவங்களுக்கு அவங்கவுங்க வேலைம்மா. ஆபீஸ்ல என்ன சொல்லுவாங்க, தெருல இருக்கிறதவங்க என்ன சொல்லுவாங்க, பாக்குறதவங்க என்ன சொல்லுவாங்க பத்தி நீ கவலைப்படவே தேவையில்லை. எல்லார்ட்டையும் வீக்னஸஸ் இருக்கு, எல்லாரும் தப்பு பண்ணறதுண்டு ஒரு சமயத்துல. அதை தாண்டி மீண்டு வர்றதவங்க தான் ரியல் ஹீரோஸ். சரி, ஒரு விஷயம் கேக்குறேன், அவன் நிலைமையில நீங்க இருந்தீங்கன்னா என்ன செய்வீங்க? பிளேனா ஃபேக்ட பேசுங்க. அவன் நிலைமையில நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? தெரியல. அவ செஞ்சதெல்லாம் கரெக்ட்னு தோணும். அப்படிதான் நானும் நடந்துட்டுப்பேன் தோணும். அவ செஞ்ச தப்பெல்லாம் சரியாயிடும். அவங்க பண்ணது நான் தப்புன்னு சொல்ல வரல. இல்ல நீங்க பண்ணது தப்பா? நான் பண்ணது தப்பு. அந்த தப்புல இருந்து மீண்டு வாங்க ரமணி. அந்த தப்புக்குள்ளேயே அழுக்கிலேயே கிடக்காதீங்க, வாங்க வெளியில. என்னால முடியவே மாட்டேங்குது. ஏன் அவ்வளவு சுயநலம்? அப்புறம் மத்தவங்களுக்கு பயம். யாருக்கு பயம்? எல்லாரும் தப்பா பேசுவாங்க. இப்ப தப்பா பேச மாட்டாங்களா? சரி, ஒரு விஷயம் கேக்குறேன் ரமணி, கணத்தோட. தப்பா பேசுவாங்கன்னு தானே பயம்? அவர் மேல அஃபெக்ஷன் இருக்கு. யாரு மேல உங்களுக்கு அஃபெக்ஷன்? அவங்க புருஷன் மேலயா? யாரோட புருஷன் மேல உங்களுக்கு எதுக்கு அஃபெக்ஷன்? வேற யாரோட புருஷங்க அவர் மேல எதுக்கு அஃபெக்ஷன் இருக்கு? அதுவே தப்பு. அப்ப நீங்க தான் தப்பு பண்றீங்க. நான் சொல்றது கேளுமா ரமணி, உனக்கு சரியான டிசிஷன் எடுக்க முடியாதுனால தான் நாங்க ஹெல்ப் பண்றோம். உன் வாழ்க்கைய பாத்துக்கோ. நீ தனியா இருந்தா உனக்கு என்ன பிரச்சனை? தனியா கொஞ்ச நாள் இரு. உங்க வீட்டுல தானே இருக்க, நீ உங்க அம்மா வீட்டுல தானே இருக்க. அம்மா வீட்டுல தனியா வீடு வாடகை எடுத்துட்டு தான் இருக்கு. அவங்க வீடு வில்லேஜ், பாப்பா ஸ்கூலுக்கும் ஆபீஸ்க்கும் கிட்ட இருக்குன்றதுக்காக ரெண்ட் எடுத்து அங்கதான். தனியா இருக்காது, அப்படி இருக்காது. உங்க அம்மா அப்பாவை கொண்டு வந்து வச்சுக்கோ, இல்லைன்னு தங்கச்சியை கொண்டு வந்து வச்சுக்கோ. அதனாலதான் இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது, புரியுதா? என் தங்கச்சி இருந்தா மேம் என் கூட. இவர் வந்ததுல இருந்தா வாங்க. சரி, உங்க தங்கச்சியை கொண்டு வந்து வச்சுக்கோ. தனியா இருக்காது. அப்படி இன்னொரு டிராப்ல போய் மாட்டிக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். இனி வாழ்க்கையில எந்த டிராப்ல நான் மாட்ட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு ஒன்னு டிசர்வ் பண்ண, உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பையன் கிடைப்பாமா, ஒரு துணை உனக்கு கிடைக்கும். நிச்சயமா கிடைக்கும், நம்பிக்கவே. நிச்சயமா கிடைக்கும்மா. ஏன் துணை இல்லாம வாழணுங்கிறத விஷயம் எல்லாம் கிடையாது. ஆனா அது பாரு, முறையா உன்னை மதிச்சு, உனக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து, உன்னை ரெஸ்பெக்ட் பண்றது ஆம்பளையானா அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. யோசிச்சு பாரு. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணினா அந்த பொண்ணுக்கு அந்த மரியாதை கிடைக்காதுன்னு அவருக்கு தெரியாது. அப்போ உன்னை பத்தியோ, உன் பொண்ணை பத்தியோ, உன் குடும்பத்தை பத்தியோ அவருக்கு ஒரு இவ்வளவு அக்கறை இருந்தா இப்படி பண்ணிருக்க மாட்டார். இல்ல, அவருக்கு அவர் சுயநலம், அவ்வளவுதான். நீ அதுல விழுந்துட்ட. தனியா இரு, தங்கச்சியை கூட்டின்னு வந்து வச்சுக்கோ. அவளுக்கு மாரல் சப்போர்ட் கொடு. பாவம், அந்த பொண்ணு ரொம்ப வேதனையில இருப்பா, புரியுதா? குழந்தைய நல்லா பாத்துக்கோ. உனக்கு எப்ப வேணாலும் இங்க கூப்பிடு, என்ன சப்போர்ட் வேணாலும் கேளு, புரியுதா? சும்மா ஒரு வேளை மனசுக்கு கஷ்டமா இருக்கு பேசணும்னா கூட கூப்பிடு, பிரச்சனை இல்லை, புரியுதா? நல்ல முடிவாடு. பாத்துக்கிறியா குழந்தைய? அப்பா அம்மாவை நல்லா பாத்துப்பியா? ஆம்பளை மாதிரி இருந்து குடும்பத்தை பாப்பியா? கிளம்பு, குட் கேர்ள். நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. நீங்க தப்பு பண்ணிருக்கீங்க. அவ உங்க மேல இருக்கிற பாசத்தினால என்னென்னமோ பண்ணி பார்த்தா. இப்ப என்னன்னா, உங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகளை சரி பண்ணீங்க, நல்லபடியா வாழுங்க. அதான் நடக்காத ஒரு விஷயம் மேம். இனிமேல் இந்த சண்டைக்கு நாளைக்கு வராதுன்னு என்ன நிச்சயம்? இன்னைக்கு வந்து போன்ல வந்து இந்த மாதிரி நடந்துக்கலன்னா இந்த சண்டைக்கு வராது. வீட்டுக்கு வந்தா யாராவது என்ன உன்னை திட்டினா அடிச்சவே நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க, நாளைக்கு சப்போஸ் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்தா அவ உங்களை விட்டுட்டு இன்னொரு புருஷன் தேடி போல. எனக்கு வேணாம் மேம். இந்த நீங்க தான் என்ன முறைப்படி பண்ணணுமோ அது கூட நான் பண்ணி. ஆக்சுவலி அவ தான் உங்களை மன்னிச்சு ஏத்துக்கணும். அவ தான் உங்களை வேணாம்னு சொல்றேன்ல மேம். எனக்கு இதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிப்பேன். நீங்க வேணாம் சொன்னா
நான் என்ன இது வேண்டாம் சொன்னா பண்ணணுமோ அதை அப்படியா? பண்ணேன். அன்னைக்கே நான் வேண்டாம்னு சொல்லியிருந்தா நான் ஏன் இன்னைக்கு இங்க வந்து இன்னைக்கு நீ சொல்றேன். அன்னைக்கு சொல்லல, அது சொல்லு. நீ அன்னைக்கு இந்த மாதிரி பேசலையா? இவங்க வந்துட்டாங்க, நீ இன்னைக்கு சொல்ற. அன்னைக்கு இந்த மாதிரி பேசலையா? நீ இன்னைக்கு இவங்க வந்துட்டாங்கன்னா நீ இன்னைக்கு என்ன சொல்ற? இந்த ஒன்றரை நாளைக்கு இன்னொருத்தவங்க daily வந்தாங்கன்னா சண்டை இவங்க அடிச்சுன்னு வேண்டாம் நீ சொல்லிட்டு போவ, அது எனக்கு தெரியும். அவங்க இருக்கும்போது நான் இப்போ விட்டுட்டு போயிட்டோம்னா இன்னொருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களையும் நீ விட்டுட்டு தான் போவ, அது எனக்கு தெரியும். நீ வந்து நீ என்ன வேணாலும் நினைச்சிக்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. நான் நினைக்கல, அதுதான் உண்மை. இந்த பாரு தம்பி, உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்தது இல்ல, இது எல்லார் வாழ்க்கையிலும் நடக்கிறது தான்ப்பா. திருமணம் ஆகி ஒரு அந்த பொண்ணோட தம்பி, life என்னங்க ஆச்சு? அந்த பொண்ணை பத்தி கவலைப்படாதீங்க. அந்த பொண்ணு சூப்பர் முடிவு எடுத்திருக்கா. தயவு செஞ்சு நீங்க அவ வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க ப்ளீஸ். அவளுக்கு நீங்க கேர்டேக்கர் எல்லாம் கிடையாது. நீங்க இன்னும் சும்மா பார்க்க இத போன பாருங்க, கொள்ளைக்கு வந்து நீங்க அங்க சம்மந்தப்படுத்தியாத. போய் சேர்ந்தீங்கன்னா திருப்பி அவங்கள காரி துப்புவாங்க. தயவு செஞ்சு அந்த பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்தாதீங்க, அந்த பச்சை புள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தாதீங்க ப்ளீஸ் தம்பி. இந்த பாரு, நான் சொல்றது கேளுங்க. கல்யாணமாயி திருமணமாயி 5 வருஷம் இந்த மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாம் வரும். எல்லா குடும்பத்திலயும் வருதுதான். புருஷன் வந்து பொண்டாட்டியை தப்பா பேசுறது, பொண்டாட்டி புருஷனை தப்பா பேசுறது. ஃபைனலி பாட்டம் லைன் என்னது தெரியுமா? நான் என்னைக்கே பேசுவாங்க. நான் ஒரு டிரைவிங் தம்பி, 3 மாசம் 4 மாசம் வெளியில இருந்து வந்தாலும் ஒரு தம்பி, வாரத்துக்கு நான் என் வாயில சொல்றது- வந்து வந்திருக்குமா? தம்பி, நீ வெளியே போற, 4 பேரை பாக்குற, வெளியே வாழ்க்கைய பாக்குற. அந்த பொண்ணு வீட்டுல இருக்கா. வீட்டுல இருந்து அந்த மாதிரி கேட்க தோணும். இல்லப்பா, அவளுக்கு என்ன டென்ஷனோ? என்ன மேம், ஒரு டிரைவிங் பண்றோம், அப்படிலாம் 1008 பேரை இல்லம்மா. நான் பாக்குறோம், போறோம் வரோம். நான் வந்து டிரைவிங்ல டென்ஷனா இருந்தாலும் சரி, நான் கால் பண்ணாதான் நானே கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு சரிப்பா, வச்சிருவேன். உன்னோட பழக்கம் அப்படி. அவ வேற விதமா இருக்கா. என்ன லவ் மேம், பண்ணி தானே வாழ்க்கையில கல்யாணம். சந்தேகப்படுறது அப்படி இல்லை. அப்படி எல்லாம் சொன்னா தம்பி, இல்ல. இப்படி ஒவ்வொருத்தர்ட்டையும் குறை பார்த்தோம் வச்சுக்கோயேன், நமக்கு யாரோடையும் வாழ முடியாது. நான் அப்படி உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாரு. தானே பண்ணி கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க மேம். உங்க அப்பா அம்மாட்ட போய் கேட்டு பாரு. உங்க அப்பாட்ட குறைகள் இருக்காதா, அம்மாட்ட குறைகள் இருக்காதா? அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி போறதுதான்ப்பா வாழ்க்கை. நீங்க சின்ன பசங்க, நீங்க பிரியக்கூடாது. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கீங்க, அந்த லவ்வை பாருங்க, மறந்துடுங்க. நல்லா ஜாலியா வெளியில போய் எல்லாம் சாப்பிட்டு ஒரு படத்துக்கெல்லாம் போய் ஜாலியா பொண்டாட்டிய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு வீக்னஸ், நீங்க கெட்ட பையனெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு வீக்னஸ், ஒரு கெட்ட நேரம், அது வந்து போயிடுச்சு, அவ்வளவுதான். மறந்துடுங்க. இது பாருங்க, நான் ஒரு ஐடியா சொல்றேன். உங்க வீட்டுல இருக்கிறது பெரியவங்களோட உட்கார்ந்து பேசுங்க. சுமூகமா ஒரு முடிவுக்கு வாங்க. பெரியவங்க முடிவு எடுக்கட்டும், நல்லபடியா உங்களை கைட் பண்ணட்டும். அப்படியெல்லாம் தூக்கி போட்டுட்டு போக முடியாது. உங்க அப்பா அம்மா, உங்க வீட்டுல யார் இருக்காங்கம்மா பெரியவங்க? எங்க அப்பா அம்மா பாட்டி இருக்காங்க. எல்லாரும் உட்கார்ந்து நல்லபடியா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. இதுவரை அவங்க 2 பேர் வீட்டுக்காரங்களும் பாத்துக்கிட்டதே கிடையாது மேம். அதனாலதான் இப்படி வந்து உட்கார்ந்துருக்க. கூப்பிட்டா வந்தாதானே மேம். லவ் பண்ணறது, இஷ்டத்துக்கு உங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணறது, இஷ்டத்துக்கு தூக்கி போடுறது, அப்புறம் இடுப்புல குழந்தைய வச்சுன்னு வந்து உட்கார்றது. இதோட முடிச்சுக்குங்க இந்த பிரச்சனைய. நல்லபடியா பெரியவங்களை எல்லாம் உட்கார வச்சு 2 குடும்பமும் சேர்ந்து சுமூகமா பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சரியா? அந்த பொண்ணு எந்திரிச்சு போயிட்டா, அவ முடிவெடுத்துட்டா. அதனால இந்த பையனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணோன்னு தெரியல. கோவம் வந்தது அவருக்கு முதல்ல, அதனாலதான் இப்படி பேசுறாரு. ஆனா பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா நிச்சயமா அந்த பையன் அந்த பொண்ணோட வாழ்வான். ஏன்னா பேசிக்கலி நல்ல பையன். எவ்வளவுதான் இது இருந்தாலும் ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுறது அப்படியெல்லாம் இல்லை. அவருக்கு மனசுல சில குறைகள் இருக்கு, அதை இந்த பொண்ணு புரிஞ்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணி போனோம். அவளும் பெரியவங்களோட உட்காந்து பேசிட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். அவசரப்பட்டு லவ் பண்ணி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி பெரியவங்களோட சம்மதம் இல்லாம பண்ணிட்டு அப்புறம் இந்த மாதிரி கொஞ்ச நாள்ல அந்த இது மறைஞ்சு போறது நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்லை, நமக்கும் நல்லதில்லை, இந்த சமூகத்துக்கும் நல்லதில்லை. பொறுமையா அழகா முறைப்படி எல்லாம் செஞ்சாதான் நல்லா இருக்க போறது. நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்தில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.